பனி கொட்டி கொண்டிருக்கிற லண்டன் மாநகரில் தமிழ் சூடு குறையாமல் இரவு 9 மணிக்கு பிறகும் கலையாமல் அமர்ந்திருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் தலை தாழ்ந்த முதல் வணக்கம். இந்த தமிழர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா நாகதேவன் அவர்களே, செயலாளர் அன்பழகன் அவர்களே, பொருளாளர் அன்பரசு அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா நித்யானந்தம் அவர்களே, சம்பத்குமார் அவர்களே, நாகநாத சிவம் அவர்களே, இன்னும் பெரும் திரளாக கூடியிருக்கிற தகைமை சார்ந்த தமிழ் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பள்ளியில் தொடர்ந்து ஆசிரியர்களாகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி இந்த லண்டன் மாநகரத்தில் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் இயற்றமிழ் பார்த்தோம், இசைத்தமிழ் பார்த்தோம், நாடகத்தமிழ் பார்த்தோம். நான் இந்த அரங்கில் பார்க்கிறேன், என்னை விட மூத்தவர்களையும் பார்க்கிறேன், எனக்கு அடுத்த தலைமுறையையும் பார்க்கிறேன். எனவே முத்தமிழும் 3 தலைமுறையும் சங்கமித்திருக்கிற லண்டன் மாநகரில் இந்த அரங்கில் நின்று பேசுவதில் பெருமை கொள்கிறேன். முத்தமிழ் என்பதை நான் இன்னொரு மாதிரியாகவும் கூட சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக முத்தமிழ் என்றால் இயலிசை நாடகம்தான். ஆனால் இங்கே நான் இன்னொரு விதமான முத்தமிழையும் பார்த்தேன். தாயகத் தமிழை பார்த்தோம், நாடகத்திலே நடித்த பிள்ளைகள் பேசிய ஈழத்தமிழை பார்த்தோம், இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களை பாடுகிற போது ஐரோப்பிய தமிழையும் பார்த்தோம். எனவே தாய் தமிழ், ஈழத்தமிழ், ஐரோப்பிய தமிழ் என்கிற முத்தமிழும் கலந்ததாகவும் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஏற்கனவே முடிந்து விட்டது. 8:30 தொடங்கி 9:15 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இனி என்னால் 9:15 மணிக்குள் முடிக்க முடியாது. ஆனாலும் 45 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் காலம் கருதி எவ்வளவு சுருக்கமாகவும் அதே நேரத்தில் விரைவாகவும் செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியுமோ அதை நான் முயற்சிக்கிறேன். அதற்கு முன்னால் ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும். இந்த மேடையிலே எனக்கு கிடைத்த இன்னொரு புதிய அனுபவமாக, நான் தமிழ்நாட்டில் கலந்து கொள்ளுகிற பேசுகிற மேடைகளிலே எல்லாம் பெரும்பாலும் என்னை போலவே கருப்பு சட்டை போட்டவர்கள்தான் மிகுதியாக இருப்பார்கள். ஆனால் முருகன் கோயிலினுடைய தலைமை குருக்கள் ஐயா நாகநாத சிவம் அவர்கள் என்னை அன்போடு அழைத்து பொன்னாடை போர்த்துகிற போது நினைத்தேன், தமிழை தவிர வேறு எது காவியையும் கருப்பையும் ஒன்று சேர்க்க முடியும்? தமிழுக்குத்தான் அந்த வலிமை உண்டு. அவருடைய அன்பினை நான் ஏற்றேன். எனவே இங்கே பேசுகிற போது நான் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இடைவேளையிலே சந்தித்த நண்பர்களெல்லாம் உங்கள் பேச்சை இணையதளத்திலே கேட்டிருக்கிறோம் என்று பலர் கூறினார்கள். நான் வருவதற்கு முன்பே என் பேச்சு வந்து சேர்ந்திருக்கிறது. அது அறிவியலின் வளர்ச்சி தான். அறிவியல் தொழில்நுட்ப யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நான் தலைப்பை கூட திருக்குறளும் அறிவியலும் என்று எடுத்துக்கொண்டேன். அதற்கு அடிப்படையாக இன்னொரு காரணம் உண்டு. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்கிற பிள்ளைகள் நிறைய இந்த அரங்கத்திலேயே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழை பற்றி ஒரு பார்வை இருக்கலாம், தமிழ் இலக்கியங்கள் பற்றி ஒரு கருத்து அவர்களிடத்திலே படிந்திருக்கலாம். இன்றைக்கு அறிவியல் கற்றுக்கொண்டிருக்கிற, தொழில்நுட்பத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் தமிழ் என்றால், சங்க இலக்கியம் என்றால், திருக்குறள் என்றால் அது பழங்காலத்து கதை. அது அகநானூறும் புறநானூறும் தலைவியும் தலைவனும் உரையாடி கொண்டிருக்கிற, வேறு வேலை இல்லாத நேரங்களில் யாராவது படிக்கக்கூடிய இலக்கியம் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய மொழி பழந்தமிழ் மொழி மட்டுமல்ல, அது அறிவியல் மொழியும் என்பதை மெய்ப்பிப்பதற்காக திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவியல் கருத்துகள் இன்றைய அறிவியல் உலகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உண்மைகளாக இருக்கின்றன என்பதை விளக்குவதற்காகவும்
நாம் தமிழும் அறிவியல், திருக்குறளும் அறிவியலும் என்ற நான் தலைப்பை எடுத்துக்கொண்டேன். திருக்குறளின் காலத்திலே அறிவியல் உண்டா? இன்றைக்கு இருப்பதை போல அறிவியல் வளர்ச்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்க வாய்ப்பு உண்டா என்றால் வாய்ப்பு இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் அறிவியல் நூல் இருந்திருக்கிறதா என்று கேட்டால் அறிவியலுக்கு என்று தனியாக நூல் இருந்திருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அறிவியல் என்பது ஏதோ இன்றைக்குத்தான் உரியது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு அறிவியல் கூறுகள், அறிவியல் பார்வைகள் இல்லை என்று நாம் கருதிவிடக்கூடாது. ஒரு சின்ன செய்தியை சொல்லுகிறேன். வள்ளுவர் பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் கிமு 335 முதலாக அறிவியலுக்கு என்று ஒரு நூல் உலகத்திலே வந்தது. அரிஸ்டாட்டில் எழுதிய நிகோமகோஷியன் எத்திக்ஸ் என்கிற அந்த புத்தகம்தான், அது அவருடைய அப்பாவினுடைய பெயர். அந்த புத்தகம்தான் உலகத்தினுடைய முதல் அறிவியல் ஏடு என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னும் அறிவியல் உண்டு. அறிவியல் என்பது புத்தகத்தை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கப்படுகிற செய்தி இல்லை. ஒன்றை நான் சொல்லுகிறேன். எப்போதோ ஒரு காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்கிமுக்கி கற்களை வைத்துக்கொண்டு நெருப்பை கண்டுபிடித்தானே, அவனை விட பெரிய விஞ்ஞானி வேறு யார் இருக்க முடியும்? உலகத்தின் முதல் விஞ்ஞானி இல்லையா அவன்? அவன் நெருப்பை கண்டுபிடித்திருக்கவில்லை என்றால், அடுத்து ஒருவன் சக்கரத்தை கண்டுபிடித்திருக்கவில்லை என்றால், பின்னால் வந்தவன் மின்சாரத்தை கண்டுபிடித்திருக்கவில்லை என்றால், இன்றைக்கு இணையதளத்தை கண்டுபிடித்திருக்கவில்லை என்றால் வாழ்க்கை எங்கேயோ தேங்கி போய் நின்றிருக்கும். அறிவியல் தான் நெருப்பு நம் வாழ்க்கையை சூடுபடுத்தியது, சக்கரம் நம் வாழ்க்கையை நகர்த்தியது, மின்சாரம் நம் வாழ்க்கையை வெளிச்சப்படுத்தியது, இணையதளம் உலகத்தை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அறிவியல் இந்த உலகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அரிஸ்டாட்டில் தான் முதலாக 400 சின்ன சின்ன புத்தகங்களை தொகுத்து எத்திக்ஸ் என்கிற அந்த பெரிய நூலை உருவாக்கி விட்டு போனான். அது இயேசு பிறப்பதற்கு 335 ஆண்டுகளுக்கு முன்னால். அத்தனை துறைகளை பற்றியும் முதலில் சொன்னவன் அரிஸ்டாட்டில் தான். இன்றைக்கு நாம் சொல்லுகிற பிசிக்ஸ் என்கிற பெயரும், கெமிஸ்ட்ரி என்கிற பெயரும், பயாலஜி என்கிற பெயரும் அரிஸ்டாட்டில் கொடுத்த பெயர்தான். ஆனால் அத்தனை துறைகளையும் தொட்ட அரிஸ்டாட்டில் என்ன காரணத்தினாலோ கணிதத்தை மட்டும் தொடவே இல்லை. அதனால் அவனுக்கு பின்னால் வந்த ஈக்யூலிட் கணிதத்திற்காகவே எலிமெண்ட்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை தந்தான். இரண்டையும் சேர்த்தால் அறிவியலின் தொடக்கம் அங்கே இருக்கிறது. அந்த காலகட்டத்தை சார்ந்தவர் தான் வள்ளுவர். வள்ளுவரினுடைய நூல்களில் அறிவியல் என்பது நேரடியாக அறிவியல் பாடமாக இல்லையே தவிர அறிவியல் கூறுகள் எந்தெந்த இடங்களிலே எல்லாம் பொதிந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கலாம். அதையும் நான் இரண்டாக பிரித்துக் கொள்கிறேன். திருக்குறளில் அறிவியல் செய்திகள் என்பது ஒரு பகுதி, திருக்குறளில் அறிவியல் பார்வை என்பது இன்னொரு செய்தி. அறிவியல் அதிலே இருந்து கொஞ்சம் வேறுபட்டு நின்றாலும் அதனை சார்ந்து நிற்கிற சயின்டிபிக் அவுட்லுக் என்று சொல்லுகிற அறிவியல் பார்வையும் திருக்குறளில் நிறைய இருக்கிறது. முதலில் அறிவியல் செய்திகள் எங்கே இருக்கின்றன என்பதை தொட்டு காட்டுகிறேன். நாம் அறிந்த குறள், ஆனால் அதற்குள் நாம் அறியாமல் இருக்கிற செய்தி. எல்லோருக்கும் தெரிந்த குறள் தான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எல்லோருக்கும் தெரிந்த குறள் தான். ஆனால் இந்த குறளில் வள்ளுவர் சொல்லி இருக்கிற அறிவியல் செய்தியை அறிவியல் உலகம் எப்போது கண்டுபிடித்தது தெரியுமா? அடிப்படையாக அறிவியல் உலகம் 17-18ஆம் நூற்றாண்டிலே தான் லாரன் அலெக்சாண்டரும் ஹவாய் தீவுகளிலே பிறந்த இசபெல்லா அபாட் என்கிற அறிஞரும், இசபெல்லா அபாட் இப்போதுதான் 2010 91 வயதிலே இறந்து போனார். அவர்களினுடைய ஆய்வுக்கு உரிய துறையாக எது இருந்தது என்றால் மார்பாலஜி ஆஃப் அக்வேட்டிக் பிளான்ஸ், நீரில் இருக்கிற தாவரங்களின் வடிவமைப்பு கூறுகள் என்பது அவர்களின் ஆய்வு. அந்த ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், நீரிலே இருக்கிற தாவரங்கள் இருக்கின்றனவே, அவற்றின் தண்டுகள் நீரின் உயரம் கூடும் போது கூடும், குறையும் போது குறையும் என்கிற விஞ்ஞான உண்மையை 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்தார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தெரியாது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போனான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வெள்ளம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அந்த மலர் நீட்டம் இருக்கும். இதனை அவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உவமையாக மட்டும் சொல்லி வாழ்க்கைக்கு அடுத்த வரியை சொன்னான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உங்களின் உயர்வு
எதை ஒட்டியதாக இருக்கும் என்றால் உங்களின் மனம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, உங்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் உங்கள் வாழ்க்கையின் உயரம் இருக்கும் என்று வள்ளுவன் சொன்னான். இன்னொரு இடத்தில் காமத்துப்பாலில் யாரை நாம் விரும்புகிறோமோ அவர்கள் நம்மை விரும்பினால், அதாவது காதலிலே கூட வள்ளுவன் எவ்வளவு கவனமாக சொன்னான் என்றால், நீ யாரை வேண்டுமானாலும் காதலிக்கலாம், ஆனால் அவர்கள் உன்னை காதலிக்கிறார்களா என்பதுதான் முக்கியம். கவிஞர் கண்ணதாசன் ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே எழுதினார். அவருடைய பாட்டி கண்ணதாசனை பற்றி பார்த்து கேட்டார், தம்பி நீ திருமணத்துக்காக ஒரு 9 பொண்ணுங்களை போய் பார்த்துட்டு வந்தியே, 9 பொண்ணுங்கள்ல யாரை உனக்கு பிடிக்குதுன்னு அந்த அம்மா கேட்டாங்க. கண்ணதாசன் சொன்னார், எனக்கு 9 பொண்ணுங்களையுமே முடிக்குதுன்னார். அப்படி சொன்னாதான் அவர் கண்ணதாசன். அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, ஆனா அந்த 9 பேருக்கும் உன்னை பிடிக்கலையப்பான்னாங்க. வள்ளுவன் சொன்னான், யாரை நாம் விரும்புகிறோமோ அவர்கள் நம்மை விரும்பினால்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. அப்படி விரும்பினால் அது எப்படிப்பட்டது என்பதற்கு வள்ளுவன் ஒரு உவமை சொன்னான். அது அறிவியலில் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. வள்ளுவன் சொன்னான், அது காமத்து காள் இல் கனி என்று சொன்னான். இந்த காள் என்கிற சொல் இன்றைக்கு வழக்கிலே இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கே கூட பலருக்கு தெரியாது. காமத்து காள் இல் கனி என்றான். காள் என்றால் விதை என்று பொருள். வள்ளுவன் சொன்ன உவமை, யாரை நீ விரும்புகிறாயோ அதே பெண் உன்னையும் விரும்பினால் அது ஒரு விதையே இல்லாத பழத்தை உண்பது போல இனிமையானது. காமத்து காள் இல் கனி என்றான். நீங்கள் எண்ணி பாருங்கள், எப்படியோ வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சீட்லெஸ் ஃப்ரூட் என்பதை கண்டுபிடித்திருக்கிறான். சீட்லெஸ் ஃப்ரூட் என்பது இன்றைக்கு வந்தது. சீட்லெஸ் ஃப்ரூட் என்பதைத்தான் காழில் கனி என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். நிறைய சொல்லலாம். நமக்கு தெரிந்த குறள் தான், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அது ஒரு பக்கம், அது உழவை பற்றி பாராட்டுகிறது. ஆனால் அதிலே வருகிற முதல் பாட்டின் முதல் சொல் இருக்கிறதே, சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இந்த உலகம் சுழன்று கொண்டிருந்தாலும் என்று சொல்லுவது கோப்பர்னிக்கஸ் காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அது வரைக்கும் ஐயா சிவம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நினைக்கிறேன். அல்லது இங்கே இருக்கிற உங்களிலே பலருக்கு கூட ஜாதகத்திலே ஜோதிடத்திலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம். ஜாதகம் என்பது ஜியோசென்ட்ரிக் தியரி என்கிற, நிலம் பூமி நடுவிலே இருக்கிறது, சூரியன் உட்பட எல்லாம் நிலத்தை சுற்றி கொண்டிருக்கின்றன என்கிற பழைய கோட்பாட்டில் அமைந்தது. கோப்பர்னிக்கஸ் வந்ததற்கு பிறகு அதனை அறிவியலிலே கோப்பர்னிக்கன் ரெசல்யூஷன் என்றே சொல்லுவார்கள். கோப்பர்னிக்கஸ் வந்ததற்கு பிறகுதான், இல்லை சூரியன் தான் நடுவில் இருக்கிறது, பூமி உட்பட எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன, த ஹீலியோசென்ட்ரிக் தியரி, அது சூரிய மைய கொள்கை என்று சொன்னானே. வள்ளுவன் சொல்லி இருக்கிறான், சுழன்றும் ஏற்பின்னது உலகம். உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது, உலகம் நிலையாக இல்லை, உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்று வள்ளுவன் சொன்னபோது 15ஆம் நூற்றாண்டின் கண்டுபிடிப்பு அது. இன்னொரு குறளையும் சொல்லுகிறேன், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். யாருக்காவது நீங்கள் ஒருவனுக்கு கெடுதல் செய்துவிட்டால், காலையிலே கெடுதல் செய்தால் என்ன கெடுதல் செய்தீர்களோ அது மாலையிலே உங்களுக்கு திரும்பவும் வரும். வேண்டுமானால் காலை மாலை என்பதை இன்றைக்கு செய்தால் நாளைக்கு, இப்போது செய்தால் இன்னும் சில வருடங்களில் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் யாருக்காவது ஒருவனுக்கு தீங்கு செய்தால் அந்த தீங்கு உங்களுக்கு திரும்பி வரும். இதில் என்ன அறிவியல் இருக்கிறது என்று யாராவது கேட்டால், பிள்ளைகளே, நியூட்டனினுடைய 3வது விதி என்ன என்பதை எண்ணி பாருங்கள். டு எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction என்கிற 3வது விதியை மனப்பாடம் செய்து நாம் எழுதி கொண்டிருக்கிறோமே. நியூட்டனின் 3வது விதியை வள்ளுவன் சொன்ன போது ஏன் நாம் மறந்து போனோம்? பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்தால் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று அவன் சொன்னதும், இப்படி சின்ன சின்ன தொடர்களில் கூட அறிவியல் செய்திகள் பொதிந்து கிடக்கின்றன. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றான் வள்ளுவன். ஆனால் அதே வள்ளுவன் இன்னொரு இடத்திலே சொன்ன அந்த வரியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அறிவு என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவன் சொன்னதை போல விளக்கத்தை வேறு யாரும் சொல்லவில்லை. மிக சுருக்கமாக 3 சொற்களில் வள்ளுவன் சொன்னான், நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எது அறிவு என்றால் திறமை அறிவில்லை. நம்ம பல பேர் அப்படித்தான் கருதி கொண்டிருக்கிறோம்.
சிலர் ஆங்கிலத்திலே பேசுகிற போது இங்கே உங்களுக்கு ஆங்கிலம் சரளமாக வரும், அங்கே வளர்கிற எங்களுக்கு ஆங்கிலம் சரளமாக வராது. ஆகையினாலே ஆங்கிலத்தில் பேசினாலே அவனை அறிவாளி என்று நினைத்து விடுகிற ஒரு இயல்பு உண்டு. பல பேர் சொல்லுவான், அருமையா பேசினாருங்க, என்னென்ன புரியலேம்பா. என்னென்ன புரியலைங்கிறதுனாலே அது அருமையான பேச்சுன்னு இவனா ஒரு முடிவுக்கு வந்து, எனவே ஆங்கிலத்தை சரளமாக பேசுகிறவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. அப்படித்தான் அறிவு என்றால் புத்திசாலித்தனத்தை நாம் அறிவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், திறமையை அறிவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவன் சொன்னான், திறமை அறிவில்லை, புத்திசாலித்தனம் அறிவில்லை. அந்த புத்திசாலித்தனம் திறமை எல்லாம் நல்லவைகளுக்கு பயன்படுமானால் அதற்கு பெயர் அறிவு. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. உங்கள் அறிவு நன்மைக்கு பயன்படவில்லை என்றால் அதற்கு அறிவென்று பெயர் இல்லை. நீங்கள் இப்படி எண்ணி பார்க்கலாம். அடுத்தவன் வீட்டை இரவிலே பூட்டை திறந்து திருடி விடுகிறானே, அது அவ்வளவு எளிய காரியம் இல்லை. பல நேரங்களில் நம் வீட்டு பூட்டை நாம் தான் பூட்டி இருப்போம். நம் வீட்டு பூட்டு பகலில் நம்மால் திறக்க முடியாது. ஆனால் அவன் அடுத்தவன் வீட்டு பூட்டை இரவில் போய் திறந்து திருடி விடுகிறான் என்றால் தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பாக அவனுக்கு பாராட்டு விழா நடத்த முடியுமா? திறமையாக திருடுகிறார். இருட்டில் கூட திருடி விடுகிறார். எந்த பூட்டு பூட்டி இருந்தாலும் திருடி விடுகிறார். பால்சாக் என்று பிரெஞ்சு நாட்டினுடைய எழுத்தாளன், மிக புகழ்பெற்ற எழுத்தாளன் பால்சாக், கடைசி வரைக்கும் வறுமையிலே வாடியவன். ஒரு நாள் இரவில் அவன் படுத்திருக்கிறான். ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டான். ஏதோ அந்த பீரோவை எல்லாம் திறக்கிற சத்தம் கேட்கிறது. திருடன் தான் என்று பால்சாக்கு புரிந்தது. விளக்கை தட்டினார். திருடன் பயந்தான். பயப்படாதே, ஒரு செய்தியை சொல்லுவதற்காக நான் விளக்கை தட்டினேன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான். இந்த வீட்டில் பகலில் தேடியே எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே, நீ இரவில் தேடி எதை பெற்றுக் கொள்ளப் போகிறாய் என்று கேட்டான். நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், பகலில் தேடிய போதே எனக்கு எதுவும் கிடைத்ததில்லை, பாவம் நீ இரவிலே தேடி எதை எடுத்துக்கொள்ளப் போகிறாய் என்று கேட்டான். எனவே அது திறமைதான், நான் மறுக்கவில்லை. அடுத்தவன் வீட்டில் போய் திருடி கொண்டு வந்து விடுவது என்பது சாதாரணமானதல்ல. பலரால் முடியாது, பலரால் அது முடியக்கூடாது என்பது வேறு. நினைத்தாலும் முடியாது. ஆனால் திருடுகிறவன் எல்லாம் அறிவாளி இல்லை. எது நன்றின்பால் உயிக்கிறதோ நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று விளக்கம் சொன்ன வள்ளுவனினுடைய அறிவியல் சார்ந்த கோட்பாடு. ஆனால் அதே வள்ளுவன் தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்ன அதே வள்ளுவன் தான் அறிவினால் ஆகுவதுண்டோ என்றும் ஒரு இடத்திலே கேட்டான். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவாளி எவனோ அவன்தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறான் என்று சொன்ன வள்ளுவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். இந்த அறிவு ஒரு காசுக்கு பயன்படுமா என்று கேட்டார். என்ன வள்ளுவர் மாறி மாறி பேசுகிறாரே என்று கருத வேண்டியதில்லை. அதற்கு அடுத்த வரியிலே விளக்கம் சொன்னார் வள்ளுவர். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவனுக்கு வந்த துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எவனால் கருத முடியவில்லையோ அவன் அறிவாளியாக இருந்து என்ன பயன் என்று கேட்டார். அறிவின் பயனே அடுத்தவன் துன்பத்தை உணர்வதுதான். இப்படி அறிவுக்கு விளக்கம் சொன்ன வள்ளுவன் முழுக்க முழுக்க அறிவியலாகவே ஒரு அதிகாரம் முழுவதையும் எழுதியிருக்கிறார். வேறு எந்த அதிகாரத்தை வேண்டுமானாலும் விட்டுவிடுங்கள், அறிவியல் எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டும் என்கிற ஆசை யாராவது இளைஞர்களுக்கு வருமானால் 95வது அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு பெயர் மருந்து என்பது. மருந்து என்கிற அதிகாரத்தில் இருக்கிற இங்கே மருத்துவர் சேகர் போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள், மருத்துவர் நித்யானந்தம் அவர்கள் இருக்கிறார்கள். மருந்து என்று ஒரு அதிகாரம், அந்த மருந்து என்கிற 10 குறட்பாவும் அறிவியல் சார்ந்தது. அது முழுக்க முழுக்க சயின்ஸ், வேற எதுவுமே இல்லை. முதல் குறளே மிகையினும் குறையினும் கேடு செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3 என்று தொடங்குகிறார். இந்த குறளுக்கெல்லாம் நமக்கு எங்கே சிக்கல் வருகிறது என்றால், பல சொற்களை நாம் இன்றைக்கு இழந்து விட்டோம், தெரியாது. வழி என்கிற சொல் நமக்கு பலருக்கும் வழக்கிலே இல்லை. யாராவது அடித்தால் உடம்பில் வலி தெரிகிறது, இருட்டில் கூட சில நேரங்களில் நமக்கு வழி தெரிகிறது. இந்த இரண்டும் இல்லாமல் வழி என்றால் அதற்கு காற்று என்று பெயர். அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நமக்கு வழி என்கிற சொல் தெரியாதே தவிர சூறாவளி என்று சொன்னால் தெரியும். சூறை காற்று, சூறாவளியிலே வருகிற வழிதான் வழி முதலாய் எண்ணிய 3 என்று வள்ளுவன் சொன்னான். உடம்புல 3 விஷயங்கள் எப்போதும் குறையாமலும் கூடாமலும் இருக்க வேண்டும். கிராமப்புறங்களிலே நாடி பார்த்து வைத்தியம் செய்தார்களே,
நாடி பார்த்தது என்றால் அந்த நாடியில் அந்த வாயு, பித்தம், சிலேட்டுமம் மூன்றும் சரியாக இருக்கிறதா? வேறொன்றும் அல்ல. உடம்பில் காற்று இருக்க வேண்டும், சூடு இருக்க வேண்டும், குளிர்ச்சியும் இருக்க வேண்டும். அந்த குளிர்ச்சி என்பதை சீதளம் என்பார்கள். அதனாலே தான் அந்த பழத்திற்கு கூட சீத்தாப்பழம் என்று பெயர். அது குளிர்ச்சியான பழம். ரொம்ப பேர் சீதா சாப்பிட்ட பழம்னு சொல்லிட்டான். சீதைக்கும் அந்த பழத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க. நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை எங்கேயாவது சேர்த்து, சென்னையில் ஹாமில்டன் பாலம் என்று ஒரு பாலம் உண்டு, உங்களுக்கு தெரியும். அது ஒரு வெள்ளைக்காரரினுடைய பெயர். அது ஹாமில்டன் பாலம் என்பது சொல்லி 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 வழக்கில் அம்பட்டன் பாலம்னு ஆயிப்போச்சு. அம்பட்டன் பாலம்னு சொன்னா நல்லா இல்லையேன்னு பார்பர் பாலம்னு மாத்திட்டானுங்க. இது அம்பட்டன் பாலமா இருந்தால் கூட மூலத்தை கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி ஹாமில்டன் பார்பர் ஆனார்னு எவனுக்கு தெரியாது. ஹாமில்டன் பாலம் பார்பர் பாலமாகி இப்போது நல்ல வாய்ப்பாக எல்லா பேரையும் எடுத்துட்டு அதற்கு அம்பேத்கர் பாலம்னு வச்சுட்டான். அது வேறு. நாம் எப்படி சொற்களை ஆராய்ச்சி செய்கிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன். பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கான், சீதாப்பழம், நான் சீதையும் ராமரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, ராமாயணத்திலேயே இல்லாத கதையை இவன் சொல்றான். சீதளம் கொண்ட பழம், குளிர்ச்சி மிக்கது. இந்த உடம்பில் சூடு இருக்க வேண்டும், கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. குளிர்ச்சி இருக்க வேண்டும், கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. வாயு, காற்று இருக்க வேண்டும், கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. மூன்றும் அளவாக இருந்தால் நாம் பலமாக இருப்போம். இதுல எது கூடினாலும் ரொம்ப உடம்பு காய்ச்சல்ங்கிறதுக்காக குளிர்ச்சி கொண்டு வரணுங்கிறது நியாயம். ரொம்ப குளிர்ச்சி கொண்டு வந்தா குளிர்ந்து போன உடலுக்கு என்ன பொருள், என்ன பெயர் என்று நமக்கு தெரியும். குளிர்ந்து போனால் இறந்து போனான் என்று பொருள். மூணு அளவா இருக்கணும். இதை வள்ளுவன் சொன்னான், மிகினும் குறையினும் கேடு செய்யும். இதே உவமையை இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராம இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த சண்டை அளவா இருக்கணும். சண்டையே இல்லாம இருந்தாலும் வாழ்க்கை சப்புன்னு இருக்கும். அப்ப அதற்கு என்ன உவமை என்பதை வள்ளுவர் சொன்னார். உப்பு போல இருக்கணும். சாப்பாட்டில் உப்பு இல்லை என்றாலும் அதிலே சுவை இருக்காது, உப்பை கொட்டி வைத்தாலும் சுவை இருக்காது. உப்பு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இந்த உடம்பில் சூடு, குளிர்ச்சி, வாயு மூன்றும் மிகுதியாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உடம்புக்கான தகுதி என்பதை முதல் குறளில் சொன்ன வள்ளுவர் அடுத்த 6 குறளை மக்களுக்காக சொல்லுகிறார். கடைசியில் 3 குறட்பாக்களை மருத்துவர்களுக்காக சொல்லுகிறார். மருத்துவர்களுக்காக அவர் சொல்லி இருக்கிற அந்த குறட்பா இருக்கிறதே, எப்படி ஒரு நோயை கண்டுபிடிக்க வேண்டும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். காய்ச்சல்னு ஒருத்தன் வர்றான்னா அதற்கான காரணம் என்ன என்று ஆராய வேண்டும். ஒரு முறை ஒரு செய்தி நடந்தது. ஒருவர் போனார் மருத்துவர்கிட்ட. என்ன செய்யுது உனக்கு, என்னப்பா செய்யுதுன்னு டாக்டர் கேட்டார். இவனுக்கு கொஞ்சம் அகராதி அதிகம். இவன் சொன்னா, நீங்க தானே டாக்டர், நீங்க தானே கண்டுபிடிக்கணும்னா. அவர் சொன்னாரு, வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவரே கண்டுபிடிப்பாரு, மனுஷங்கிறதுனால நான் கேட்கறேன்டானார். நீங்க மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா மாட்டுக்கிட்ட யாரும் கேட்க மாட்டான் உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு, நீ மனுஷங்கிறதுக்காக கேட்கறப்பான்னார். எனவே நோய் நாடி, நோய் முதல் நாடி, பிறகுதான் தணிக்க வேண்டும். அதுவும் எப்படி என்றால், உற்றான் அளவும் பிணியின் அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஒரு மருத்துவருக்கு வள்ளுவன் சொன்ன அறிவுரை. அவர் ஒரு பெரிய மருத்துவ அறிவியலை இந்த குறள்ல சொல்றார். ஒரு மருத்துவர் என்ன செய்யணும்னா, அந்த நோயாளியினுடைய தன்மை என்ன, அதாவது அறுவை சிகிச்சையிலேயே மிக கடினமானது அவனுக்கு தூக்க மருந்து கொடுக்கிற அளவை தீர்மானிப்பதுதான் என்பார்கள். தூக்க மருந்து கொடுக்கிறது அவ்வளவு எளிதில்லை. டாக்டர் மாணிக்கவாசகம் என்று மறைந்து போய்விட்டார். அவர் ரொம்ப அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட். அந்த தூக்க மருந்து கொடுப்பதில் மிகப்பெரிய வல்லுனர், திருநெல்வேலியை சார்ந்தவர். அந்த புத்தகத்துக்கு அவர் வைத்திருக்கிற பெயரே ரொம்ப அருமையான பெயர். ஐயாவுக்கு தெரியும், அவர் ஒரு சமய இலக்கியத்திலேருந்து அந்த பெயரை எடுத்து தூங்காமல் தூங்கின்னு வைக்கிறார். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்கிற அந்த வரியை எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்துக்கு பேரே தூங்காமல் தூங்கி. அதாவது அந்த மயக்க மருந்து கொடுப்பது இருக்கிறதே, அது தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை, தூங்காமல் தூங்குவது. அப்படி அந்த மயக்க மருந்து கொடுக்கிற போது
அந்த யாருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறப் போகிறதோ அவனுடைய உடம்பின் தாங்கும் வலிமை என்ன, அவனுடைய உடல் எடை என்ன, எவ்வளவு தாங்குவான். கொடுத்து விட்டா சரிதான், முடிஞ்சு போச்சுன்னா ஆள் அப்புறம் எந்திரிக்கவே மாட்டான். அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு தெரியும், சிகிச்சை முடிந்ததற்கு பிறகு தட்டி எழுப்பி மருத்துவர்கள் மறுபடியும் தூக்கத்துக்கு போய் சொல்லுவான். ஏன்னா தட்டி எழுப்புவது வேற எதற்காகவும் இல்லை, ஆள் இருக்கிறான்னு உறுதி பண்றது. ஒரு தரம் எழுப்பிட்டு இருக்கான் ஓகே என்று முடிவு செய்வதற்காக. அப்படி அந்த உற்றவன் அளவும் பிணியின் அளவும், அவனுடைய தாங்கு வலிமை என்ன, நோயினுடைய எல்லை என்ன, புற்றுநோயை குணப்படுத்திடலாம், அது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து. முதல் நிலையா இரண்டாவது நிலையா? முதல் நிலையை காப்பாற்றி விடலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்று சொல்லுவார். இரண்டாவது நிலையையும் காப்பாற்ற முயற்சிக்கலாம். மூன்றாவது நிலையை காப்பாற்றுவது கடினம், நான்காவது நிலையை காப்பாற்ற முடியாது. இது இன்றைய நிலை. உற்றான் அளவும் பிணி அளவும் எந்த ஸ்டேஜ்னு பாருங்கிறார். எனக்கு உண்மையாகவே வள்ளுவர் ஏதாவது மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருப்பாரான்னு தோணுது. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். கற்ற மருத்துவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் காலத்தையும் கருத வேண்டும். காலம் என்பது நோயாளியினுடைய வயதை குறிக்கும். அது எந்த பருவகாலம், என்றைக்கும் வாழ்வில் நண்பர்களே, பருவகாலமும் பருவ மாற்றங்களும் தான் நம் வாழ்வை தீர்மானிக்கின்றன. நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் வருவதற்கு முன்னால் லெனினோட படங்களை எல்லாம் பார்த்தபோது, லெனின் 2 கோட்டு பாக்கெட்லையும் அப்படி கையை விட்டு நிற்கிறத ஒரு ஒயிலாக நிற்கிறார், ஸ்டைலாக நிற்கிறார்னு நான் நினைச்சேன். போகிற போக்கில் சொல்லுகிறேன், ஸ்டைல் என்கிற ஆங்கில சொல்லுக்கு அழகான தமிழ் சொல் ஒயில் என்பது. அதனால தான் நமக்கு ஒரு ஆட்டம் உண்டு, ஒயிலாட்டம்னு பேர். இங்கே இந்த நிகழ்ச்சியை கூட நம்முடைய பொறுப்பாளர்களை, ஆசிரியர்களை பாராட்டணும். ஒரு நல்ல கலவையாக அதை செய்திருந்தார்கள். பரதநாட்டியமும் இருந்தது, குத்துப்பாட்டும் இருந்தது. முழுக்க பரதநாட்டியமாக இருந்தால் பின்னாடி இளைஞர்கள் போயிடுவான், குத்துப்பாட்டாக இருந்தால் முன்னாடி இருக்க பெரியவங்க போயிடுவான். ஒரு கலவையாக அதை நீங்கள் கவனமாக செய்திருந்தீர்கள். நான் பார்த்தேன், என் பேரன் கூட என்னோட இருந்து பார்க்கும்போது நான் தான் இந்த பாட்டை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். அந்த வயசுல இருந்து அந்த பாட்டு பாதிக்குது. எனவே நல்ல தமிழ் இலக்கியம் இருந்தது, நாடகம் இருந்தது, திரைப்பட பாடலும் இருந்தது, இல்லாமல் முடியாது. எனவே பழைய ஆட்டம் ஒயிலாட்டம். ஒயில் என்பதே ஒரு ஸ்டைல் தான். நான் லெனின் கைகளை பாக்கெட்டுக்குள்ளே கொடுத்து கொண்டு நிற்பதை ஒரு ஸ்டைலுக்காக நிற்கிறார் என்றுதான் லண்டன் மாதிரி ஊர்களுக்கு வருகிற வரையில் நினைத்து கொண்டிருந்தேன். வந்த பிறகுதான் தெரிந்தது, இந்த குளிருக்கு வெளியே வச்சிருந்தா விரலை இழுத்துரும். இது வெறும் ஸ்டைல் இல்லப்பா, விரலை காப்பாத்திக்கிற வேலை. இங்க வந்ததற்கு பிறகு இன்னைக்கு காலையில கூட என்னுடைய மகனும் மருமகளும் கேலி பண்ணாங்க, ஒரு நல்ல கோட்டு கூட எடுத்துக்காம இப்படி ஒரு விஜயகாந்த் மாதிரி வந்துட்டீங்களேன்னு. ஏன் என் மேலே என்ன கோபம்னு தெரியாது, அது வேற யாரையாவது உதாரணமே சொல்லக்கூடாதா? கடைசியாக நான் இந்த குளிரை பற்றி கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். இங்கே வந்த உடனே தான் தெரிகிறது லண்டன் குளிர் சாதாரணம் இல்லை என்று. எதற்காக என்றால் அந்த காலமும் கருதி என்று வள்ளுவன் சொன்னானே, எனக்கு வியப்பாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை செய்கிற போது காலத்தையும் கருதுங்கள். மருத்துவத்துறையில் 4 பிரிவுகள் இருக்கின்றன. திருக்குறள் சொல்லி இருக்கிற கருத்து சொல்றேன். மருத்துவத்துறையில் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி, நாற்பால் கூற்று, 4 பிரிவுகள் இருக்கின்றன. 3 நமக்கு தெரியுது, 4ஆவதாக ஒன்றை வள்ளுவன் சொன்ன போது எனக்கு மிக வியப்பாக இருக்கிறது. அந்த குறளை சொல்லுகிறேன். உற்றவன், தீர்ப்பான், மருந்து. இது 3 துறை எல்லாருக்கும் தெரியும். யார் நோயாளியோ அவன் ஒரு பிரிவு, ஒரு செக்ஷன். மருத்துவர்கள், பிசிஷியன்ஸ், டாக்டர்ஸ் இன்னொன்று. 2 பேர் இருந்துகிட்டு என்ன செய்ய முடியும்? மருந்து. மாய மந்திரத்தால் சரி பண்ண முடியாது. நோயாளி, மருத்துவர், மருந்து. 4ஆவதாக ஒரு பிரிவை வள்ளுவர் சொன்னார். கவனியுங்கள் பெரியோர்களே. உற்றவன் மருந்து, உற்றவன் தீர்ப்பான் மருந்து, உழை செல்வான் என நாற்பால் கூற்றே மருந்து என்றார். உழை செல்வான் என்றால் வேற யாரும் இல்லைங்க, நர்ஸ், வேற யாரும் இல்லை. பக்கத்துல இருந்து ஒருத்தன் மருந்து கொடுக்கணும்டான்னு சொன்னார். அது மருத்துவமனையில் இருக்கிற செவிலியாக இருக்கலாம், மடியில் போட்டு மருந்து கொடுக்கிற தாயாக இருக்கலாம். அவர்களும் அந்த நோய் நேரத்தில்
மருந்து பாதி குணப்படுத்தும், மருத்துவரும் அருகில் இருக்கிறவனும் மீதி குணப்படுத்துவார்கள். ஒரு நம்பிக்கை. இந்த மருத்துவர்கிட்ட போகும்போது நமக்கு சரியாயிடுங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிற போதே நமக்கு பாதி குணமாகும். ஏனென்றால் மனம் உடம்பை தீர்மானிக்கும். உடம்பின் பல பகுதிகளை, பல செயல்களை மனம்தான் தீர்மானிக்கிறது. யாரும் மறுக்க முடியாது. எல்லோரும் வளர்ந்த பிள்ளைகள் என்பதனாலே நான் சொல்லுகிறேன், பாலியல் உணர்ச்சி என்பதை கூட உடல் தீர்மானிப்பதை விட மனம்தான் கூடுதலாக தீர்மானிக்கிறது. ஒரு விரல் மீது நம்ம கை பட்டுதுன்னா அது யார் விரல்னு தெரியாத வரைக்கும் அதில் உணர்ச்சிகள் இல்லை. நீயா உன்னை கற்பனை பண்ணிட்டு கண் விடுத்து பார்க்கும்போது உன் பக்கத்து வீட்டு பையனை உடனே அந்த உணர்ச்சி எப்படி போயிடும்னு தெரியும். அதே கைதான், அதே விரல் தான். மனம்தான் உடம்பை தீர்மானிக்கிறது. எனவே அந்த மனம், அந்த மருத்துவரினுடைய குணம், அவர் சொல்லுகிற முறை, அதைத்தான் நம்ம எப்படி வழக்கில் சொல்லிட்டோம்னா அந்த மருத்துவருக்கு கைராசின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் மருத்துவருக்கு நம்ம இன்னொரு பழமொழி எப்படி தப்பா சொல்லி வச்சிருக்கிறோம்னா 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன்னு. அப்ப நான் 1001ஆவதா போறதுக்கு தான் காத்திருக்க முடியும். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் இல்லை பெரியவர்களே, 1000 வேரை கொன்றவன், அந்த வேரையெல்லாம் கண்டுபிடிச்சு நசுக்கி சாறு எடுத்தவன். 1000 வேரை கொன்றவன் வைத்தியன் என்றால் நம்ம ஆளு 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன்னு சொல்லிட்டான். அது 1000 பேரை அல்ல, 1000 வேரை என்பதுதான் சரியான செய்தி. இவை அனைத்தையும் வள்ளுவர் உள்வாங்கிக் கொண்டு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இன்னும் 2 செய்திகளை காலம் கருதி சுருக்கமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். உழவு பற்றி வள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். உழவுதான் சிறந்ததுன்னு எழுதியிருக்கார், அதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு குறள் இருக்கிறது, எப்படி உழவு செய்யணும்னு எழுதியிருக்கிறார். வேளாண்மை பற்றியும் தொடி புழுதி கஹ்சா உனக்கின், இந்த குறள் புரியாது. ஏன்னு கேட்டா கஹ்சான்னு ஒரு சொல் இன்னைக்கு வழக்கிலேயே இல்லை. ஏன்னு கேட்டா இங்க இருக்க பெரியவர்களுக்கு வேணா தெரியும். எடை போடுகிற போது இன்னைக்கு நமக்கு கிலோ கணக்கு தான் தெரியும். முன்னால் பலம் வீசை எல்லாம் இருந்தது. இத்தனை வீசைன்னா யாருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்ப பலம் என்று ஒரு பலம் அல்ல, உடல் வலிமை அல்ல, ஒரு பலம் புழுதியை கால் பழமாக உழுதால், வள்ளுவன் சொன்னது தொடிப்புழுதி கஹ்சா என்றால் அதுல 4ல் 1 பங்காக, ஒரு பலம் புழுதியை கால் பங்காகிற அளவுக்கு உழுது காய வைத்தால் பிறகு பிடித்து எருவும், ஒரு பிடி எருவும் இல்லாமல் சால விளையும், நல்ல விளைச்சல் வரும் என்று சொன்னால் இது வேளாண்மை அறிவு. மருந்தில் அதிகாரத்தில் வள்ளுவன் சொல்லியிருப்பதெல்லாம் மருத்துவ அறிவு, இது வேளாண்மை அறிவு, நிர்வாக அறிவு. இன்றைக்கு மேனேஜ்மெண்ட் என்று நாம் படிக்கிறோம், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். நிர்வாக மேலாண்மையிலே வள்ளுவன் சொல்லி இருக்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வள்ளுவன் சொல்லுவான், ஆளை எப்படி தேர்ந்தெடுக்கணும், தொழிலை எப்படி தேர்ந்தெடுக்கணும். ஆளை தேர்ந்தெடுக்கிற போது ஒரு குறள் மிக தெளிவாக, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று சொன்ன வள்ளுவன், மனிதர்களை தேடுகிற போது மனிதன் என்றால் அவன் நல்ல குணமும் கெட்ட குணமும் உடையவனாத்தான் இருப்பான். 100க்கு 100 நல்லவன் இதுவரைக்கும் உலகத்தில் பிறக்கல, 100க்கு 100 கெட்டவனும் பிறக்கல. ஆனால் நம்ம திரைப்படத்தில் மட்டும்தான் கதாநாயகன் 100க்கு 100 நல்லவனா இருப்பார், வில்லன் 100க்கு 100 கெட்டவனா இருப்பார். அதுலேயும் எங்கள் காலத்துல எல்லாம் வில்லன் நம்பியார் வீரப்பான்னு ஆம்பளைங்களா இருந்தான். ஆனால் இன்னைக்கு தொடரில் எல்லாம் வில்லியா இருக்காங்க, வில்லனையே காணோம். எல்லா தொடர்லையும் எல்லாரும் வில்லி தான் இருக்காங்க, வில்லனையே காணோம். எனவே அப்படி 100க்கு 100 நல்லவர்களும் 100க்கு 100 கெட்டவர்களும் கிடையாது. மனிதர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது? வள்ளுவர் ஒரு வழி சொன்னார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ரொம்ப கவனமாக போடப்பட்டிருக்கிற சொற்கள். முதல்ல எதை பார்க்கணும்னு வள்ளுவர் சொல்கிறார் என்றால் குணத்தை தான் பார்க்கணும். குணம் நாடி போனா போகுது, குற்றமும் நாடி. குற்றத்தை சமமாக கூட வள்ளுவன் பார்க்க சொல்லலை. குணம் நாடி குற்றமும் நாடி, எது அதிகமோ அதை எடுத்துக்க. இது மனிதனை தேர்ந்தெடுக்கிற போது. ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிற போது என்ன செய்ய வேண்டும் என்றால் நேர் எதிர்மறையாக வள்ளுவர் சொல்லுகிறார், அழிவதும்னு தொடங்குறார். நீங்க மனுஷனை பார்க்கிற போது குணம் நாடின்னு நேர்மறையாக பாசிட்டிவா சொன்ன வள்ளுவர் தொழிலை தேர்ந்தெடுக்கிற போது என்னென்ன கேடு வரும்னு முதல்ல முடிவு பண்ணு. அழிவதும் ஆவதும், பிறகுதான் அழிவதும் ஆவதுமாகி வழிப்பயன் ஊதியமும் கருதி செயல். முதல்ல என்ன கெடுதல் வருதுன்னு பார். எதற்காக என்றால்
ஒரு உளவியலை மிக தெளிவாக வள்ளுவர் சொல்றார். யார் ஒருத்தனும் எந்த தொழில் தொடங்கினாலும் தொடங்குகிற போது இங்கே நான் பார்த்தேன், ஐயா செல்வா அவர்களை எல்லாம் பார்த்தேன். செல்வா ஸ்டோர்ஸ் நீலகிரி பூரா தான் அங்கே இருக்குதுன்னு சொன்னார். ஒரு தொழிலில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதில்லை. தொழில் தொடங்கும் போது எல்லாரும் கற்பனையில் தொடங்குவான். ஒரு வருஷத்தில் 10 லட்சம் லாபம் வரும். அப்போ 10 லட்சத்தில் எவ்வளோ வரும்னு கணக்கு போட முடியாமல் கஷ்டப்படுவான். ஆனால் நீ வெறும் வரவை மட்டும் பார்க்காத. எனக்கு நான் ஒரு முறை எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பதிப்பகம் தொடங்கினோம். பதிப்பகம் தொடங்கும் போது லாபம் வருமா என்று கேட்டபோது ஒரு நண்பர் சொன்னார், பதிப்பகம் எப்படின்னாங்க, முதல்ல லாபம் வராது, அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் பிடிக்கும். பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க எவ்வளவு பிடிஞ்சாலும் கொடுக்கும்னு சொன்னார். அதை நம்பி தொடங்கினோம். முதல் பாதி மட்டும்தான் உண்மையா இருந்துச்சு. எவ்வளவு ஊற்றினாலும் கொடுத்தாலும் பிடிச்சது, புழிஞ்சா ஒண்ணுமே வரல, ஸ்பாஞ்சு தான் இருக்கு. கடைசி வரைக்கும் புஸ்தகம் தான் இருக்கு, பணம் வரல. ஏனென்றால் நம் நாட்டில் புத்தகம்தான் கடைசி செலவாக கூட இல்லை. நீங்க நம்ம போடுற வீட்டில் போடுற நிதிநிலை அறிக்கையில கடைசி செலவாக கூட புத்தகம் இல்லை. முதல் செலவா இல்லைன்னா பரவாயில்ல, கடைசி செலவாக கூட புத்தகம் இல்லை. நான் வீட்டில் புத்தக அலமாரிகளுக்கெல்லாம் பெரும்பாலும் வெளியூர் வருகிற போது நானும் மனைவியும் அந்த அலமாரியை பூட்டுவதில்லை, சாவி அதிலேயே வச்சிடறோம். ஏன்னு கேட்டா அதுல வேற ஏதோ தங்க நகை இருக்குன்னு அந்த பீரோவை உடைச்சிடாம அதாவது மிஞ்சட்டோம். சாவியே அதுல இருந்துட்டா புத்தகம் தான்னா ஒரு பய தொட மாட்டான். புத்தகத்தை விட பாதுகாப்பானது உலகத்தில் வேற எதுவும் இல்லை, யாருமே எடுக்க மாட்டான். எனவே அப்படி அதை மிக சரியாக, எதற்கு என்று சொன்னால் வருகிற லாபத்தையே கற்பனையில் கணக்கு போடாதீர்கள், அழிவதும் ஆவதும் பிறகு வடிப்பயனும் கருதி செய்யுங்கள் என்று மருத்துவ அறிவியலை, நிர்வாக அறிவியலை, வேளாண்மை அறிவியலை, உளவியல் அறிவியலை இன்னமும் தொடர்ந்து சொன்னால் ஏராளமான புவியியல் அறிவியல் உட்பட அத்தனை அறிவியல் செய்திகளையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி இருக்கிற வள்ளுவன் நம் முப்பாட்டன், தமிழ் நம் முகவரி, தமிழே நம் முகம். எத்தனை நாடுகளில் வாழ்ந்தாலும் இந்த நாடுகள் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்றன. இந்த நாடுகளுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருப்போம். ஆனாலும் நம்முடைய வேர் நம் தாய் மண்ணில் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் இருப்போம். இன்னமும் பல ஆண்டுகள், பல 10 ஆண்டுகள் நீங்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் நீங்கள் தமிழர்கள்தான். என்னதான் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஆங்கிலம் பேசினாலும் அவர்கள் உங்களை ஆங்கிலேயர்கள் என்று ஒரு நாளும் ஏற்க மாட்டார்கள். எனவே நாம் தமிழர்கள், நம் மொழி தமிழ், நம் முகமும் முகவரியும் தமிழ்தான். நம் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் உண்டு, வாழ்வியல் உண்டு. கற்போம், வளர்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.